இயக்கத்தினுடைய தொண்டர்களையும் இழிவுபடுத்தி கொண்டிருக்கிற திரு சி.வி. சண்முகம் அவர்கள் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை கில்லுக்கிரையாக நினைக்க வேண்டாம். இந்த இயக்கம் என்பது அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இன்றைக்கு தொண்டர்களால் உருவாக்கப்பட்ட இயக்கம் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். உங்களை போன்ற எஜமானர்கள் தொண்டர்களை அனுமதிப்படுத்த முடியாது. இந்த இயக்கம் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர்களாக இருந்த புரட்சித் தலைவர் எம்ஜிஆர், புரட்சி தலைவி அம்மா, இன்றைக்கு அண்ணன் எடப்பாடியார் தலைமையில் மிக சிறப்பான முறையிலே செயல்பட்டு கொண்டிருக்கிறது என்பதை நீங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும். தொடர்ந்து இந்த இயக்கத்தை பற்றி இழிவுபடுத்தி இந்த இயக்கத்தினுடைய பொதுச் செயலாளர்களையும் கட்சியை பற்றியும் இழிவுபடுத்தி பேசினால் அதற்கான விளைவுகளை நீங்கள் சந்திப்பீர்கள். அரசியல் அரங்கத்திலே இருந்து உங்களை மக்கள், இந்த இயக்கம், தொண்டர்கள் அப்புறப்படுத்தி விடுவார்கள் என்பதை நீங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும் என்பதை இந்த நேரத்தில் நான் பணிவன்போடு சொல்லிக் கொள்கிறேன். மேலும் ஆய்வுக் கூட்டம் தொடர்ந்து நடைபெறும் என்று பொதுச் செயலாளர் அவர்கள் சொல்லியிருக்கிறார். காஞ்சிபுரம் மாவட்டத்தினுடைய ஆய்வுக் கூட்டம் நடைபெற்று முடிந்திருக்கிறது. அதில் தொண்டர்களுடைய கருத்துக்களையும் நிர்வாகிகளுடைய கருத்துக்களையும் கேட்டிருக்கிறார். அதேபோல மற்ற மாவட்டங்களிலே அனைத்து நிர்வாகிகளையும் அழைத்து அவருடைய கருத்துக்களை கேட்ட பிறகு அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய செயற்குழுவை அண்ணன் எடப்பாடியார் கூட்டுவார். அதன் பிறகு கழகத்தினுடைய பொதுக்குழுவை கூட்டுவார். எதற்கும் அஞ்சாதவர் அண்ணன் எடப்பாடியார் என்பதை முதலில் திரு சி.வி. சண்முகம் அவர்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும். பொதுக்குழுவை கூட்டுவதற்கு அண்ணன் எடப்பாடியார் அச்சப்படவில்லை. செயற்குழுவை கூட்டுவதற்கு அண்ணன் எடப்பாடியார் அச்சப்படவில்லை. எதற்கும் அஞ்சாத சிங்கம்தான் அண்ணன் எடப்பாடியார் என்பதை நாங்கள் அறிந்திருக்கிறோம், நீங்களும் அறிந்திருக்கின்றீர்கள். ஆனால் இன்றைக்கு இந்த இயக்கத்திலே ஒரு குழப்பத்தை ஏற்படுத்த வேண்டும் என்பதற்கு தவறான செய்திகளை சொல்லிக் கொண்டிருக்கிற திரு சி.வி. சண்முகம் அவர்களே, உங்களுடைய வார்த்தைகளை கட்டுப்பாடோடு நிறுத்திக் கொள்ளுங்கள். அதுதான் உங்களுக்கு நல்லது என்பதை இந்த நேரத்திலே சொல்லி, அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இன்றைக்கும் அண்ணன் எடப்பாடியார் பின்னால் உறுதியாக வருகின்ற எந்த தேர்தலாக இருந்தாலும், உள்ளாட்சி அமைப்புகளுக்கான தேர்தலாக இருந்தாலும் அல்லது வருகின்ற சட்டமன்ற நாடாளுமன்ற தேர்தலாக இருந்தாலும், எந்த தேர்தலிலும் அண்ணன் எடப்பாடியார் தலைமையிலே அமைகின்ற கூட்டணி தான் தமிழகத்திலே வெற்றி பெறும் என்பதை இந்த நேரத்திலே தெளிவாக சொல்லிக் கொள்கிறேன்.